ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு தென்னை மரத்து மேலே தாங்க இருக்கேன். இந்த தென்னை மரம் சின்னது தான், ஏணி வச்சு ஏறக்கூடிய அளவுக்கு தான் உயரம். இது 5 வருஷத்தில் காய்க்கக்கூடிய மரம். ஆனால் இது 10-12 வருஷம் ஆகியும் வச்சு இது வரைக்கும் காயே வரல. அதுக்கு காரணம் ஒரு வண்டு தான். அதாவது காண்டாமிருக வண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வண்டு தான். அந்த வண்டு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அதோ பாருங்கள், இந்த குருத்தில் இந்த மாதிரி நடு குருத்தில் துளை போட்டு உள்ளே போய் இதோட இந்த குருத்தோட நீரெல்லாம் உறிஞ்சி சாப்பிட்டு அப்படியே அடுத்த மரத்துக்கு போயிடும். பாருங்கள், இந்த வண்டு துளை போட்டு இந்த மாதிரி குருத்தெல்லாம் கடித்து வெளியே தள்ளிக்கிட்டு உள்ளே அப்படியே போயிடும். அப்படி போய் தான் இந்த குருத்தை சாப்பிட்டு அதோட நீரெல்லாம் குடிச்சிச்சுன்னா அடுத்த மரத்துக்கு போயிடும். அப்புறம் இந்த குருத்து உடஞ்சி விழுந்துடும். அதுக்கப்புறம் புதுசாக குருத்து வந்தால் வரும், இல்லாட்டி இல்லை. குருத்து முளைச்சி வந்துச்சுன்னா தான் புதுசாக. அப்படி வரல அப்படின்னா அந்த மரம் போயிடும், அப்படியே காய்ச்சி போயிடும் மரம். இதில் இப்போ வண்டு இருக்கா என்னன்னு தெரியல, இல்லை வேறு மரத்துக்கு போயிடுச்சா என்னன்னு தெரியல. அது பார்க்குறதுக்கு தான் ஏறி இருக்கேன். வண்டை இருக்குதா என்னங்கிறத பார்க்கலாம். நல்ல வேலையாக பெருசாக இதில் தொலை போட முடியலன்னு நினைக்கிறேங்க. இந்த வண்டு லேசாக மாத்திரம் வந்தோ பாருங்கள், இப்படி இந்த மேல் பகுதி மாத்திரம் கடிச்சிட்டு போயிடுச்சு. பெருசாக தொலை போடல, இல்லைன்னா பெருசாக தொலை போட்டிருக்கோம். நான் இதை பார்க்குறதுக்காக இந்த பட்டையை இந்த மாதிரி கீறியிருக்கேன். இப்படி கீறினா தான் நம்மளால் இதை பார்க்க முடியும். அப்படி கீறி தான் இது உள்ள தொலை இருக்கான்னு பார்த்தேன். தொலை இன்னும் போடல, லேசாக மேலோட்டமாக கடித்து பார்த்துட்டு போயிடுச்சு. இப்படி தொலை போட்டிருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக ஒரு கெமிக்கல் மருந்து தான் அடிக்கிறது. இதோ இந்த பாட்டிலில் வச்சுருக்கேன். இந்த மருந்து அடிச்சுட்டு நாப்திலின் பால்ஸ், அதாவது நம்ம ஊரில் அந்துருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதை தான் அந்த தொலைக்குள்ளே வைக்கிறது வழக்கம். இதுக்கு மார்க்கெட்டில் நிறைய மருந்துகள் வந்தாலும் இந்த வண்டுகளை கட்டுப்படுத்த முடியல. நாங்கள் வழக்கமாக இதை தான் பண்ணுவோம். கீழே இருந்து பார்ப்போம், இந்த நாரை கடித்து வெளியில் தள்ளி இருந்துச்சுன்னா மேலே ஏறி செக் பண்ணுவோம். பார்த்துட்டு இந்த மருந்து அடிச்சுட்டு இந்த நாப்திலின் பால்ஸ் உள்ளே வைப்போம். அப்படி இருந்தும் இந்த வண்டுங்களை கட்டுப்படுத்த முடியல. நிறைய மரம் இந்த வண்டுங்கனாலேயே இந்த தோட்டத்தில் நிறைய போயிடுச்சு. அதை சொல்லி முதலாளி அடிக்கடி புலம்புவார். உங்களுக்கு இந்த வண்டை பற்றி எதுவும் தெரியுமா, இல்லை இதை கட்டுப்படுத்தக்கூடிய விதிமுறைகள் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.